அனைவருக்கும் அருந்தமிழ் வணக்கம். விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல. அது ஒரு சமூகத்தின் பண்பாடு, வீரம் மற்றும் ஒற்றுமையின் வெளிப்பாடு. அத்தகைய வெளிப்பாட்டுகளில் ஒன்றான பச்சை குதிரை தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டை பற்றி இன்று ஆறுவள்ளுவரிலிருந்து பேச வந்துள்ளேன். நான் மாணவி துளசி, தகப்பனார் பெயர் சுரேஷ். பச்சை குதிரை என்பது சிறுவர்கள் உற்சாகமாக குதித்து விளையாடும் ஒரு உடல் திறன் விளையாட்டு ஆகும். ஒரு வீரர் குனிந்து நிற்க மற்றவர்கள் அவரது முதுகின் மீது பாய்ந்து தாண்டி செல்வதே இந்த விளையாட்டின் விதியாகும். இது உடல் திறனை பயன்படுத்துவதோடு குழு உறுப்பினர்களிடையே வேகம் மற்றும் துல்லியம் ஆகியவற்றை சோதிக்கும் ஒரு போட்டியாகும். குதிரை போல் குனிந்து நிற்பவர் குதிப்பவரின் எடைக்கு ஈடு கொடுத்து தாங்கும் திறனை வளர்க்கிறார். குதிப்பவர் குதிரையின் முருகை லாவகமாக தாண்டி செல்லும் பொழுது ஏற்படும் உடலின் சுழற்சி சமநிலை பேண வேண்டியது அவசியம். இந்த ஆட்டம் கால் தசைகளுக்கும் உடலின் மைய பகுதிக்கும் வலுவூட்டி உயரம் தாண்டுதல் போன்ற விளையாட்டுகளுக்கு அடித்தளமிடுகிறது. தாவிச் செல்லும் பொழுது ஏற்படும் வேகத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கவன ஒருமைப்பாட்டை குறிக்கிறது. பச்சை குதிரை அச்சமின்றி சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மையும் உடற்பயிற்சியின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது. நமது தமிழர் பாரம்பரிய விளையாட்டு என்பவை வெறும் உடல் வலிமையை மட்டும் வளர்க்கும் விளையாட்டு